சோஷியல் மீடியால வந்து டக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்றோம். அவங்க ஒரு 4 பேர் வந்து ஓகே அதுக்கு வந்து ஒரு நெகட்டிவா போடுறாங்கன்னா, நம்மளுடைய பெர்செப்ஷனே நம்ம புடிச்சிருந்தாலும், ஓகே இது தப்பு போல அப்படின்ற மாரி அவங்களுக்காக சில விஷயங்கள் மாத்திக்க வேண்டியது இருக்கு. இல்ல நம்மளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ம். வந்து நமக்கு புடிச்ச மாரி இருக்கிறது எப்படி? அத பத்தி நீங்க அத அத ஹேண்டில் பண்ற விதம். ஆக்சுவலா சோஷியல் மீடியால பேட் கமெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. எங்களுக்கு மாத்திரம் நான் சொல்ல முடியாது. நீங்க பெரிய பெரிய ஆக்டரா ஆமா. எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆக்ட்ரஸஸா எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே வந்திருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ஹர்ட் ஆகும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் போக போக பழகிட்டு அட பழகிரும். போங்கடா பேசிக்கோங்கடா. அப்படின்ற மாரி. அதுக்குன்னு எல்லாரும் பேசாதீங்க. அப்போ அது. ஆமா, அது அப்ப ஆமா. ஓகே. பட் ஆனா அது என்ன பண்றது? ஐ ஹேவ் கான் த்ரூ டிப்ரஷன் அண்ட் ஆல் ஆ. அதெல்லாம் பார்த்து. ரொம்ப மோசமாலாம் ஐ வாஸ் ரொம்ப ஹர்ட் அண்ட் அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மாரிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சேன். சரி நம்மளுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்ம அப்படிதான் அந்த பாசிட்டிவா நம்ம என்னலாம் யோசிக்கிறோமோ, அதுதான் தட்ஸ் ஹவ் வி கேன் லீட் அவர் லைஃப்ல. அத பார்த்து தான் வந்துட்டு சச் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், சச் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. எதுக்கு நம்ம வந்து இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் சைட பார்க்க ட்ரை பண்ணுவோம்.